தன்னை ஜெயிக்க வைத்தால் டாஸ்மாக் கடைகளை மூடி கள்ளுக்கடைகளை திறப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க, எல்லா டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்காக அரசியல். அதுவும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம், இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாண்ணே? கரெக்டா நான் சொல்றது. அவர் கோபப்படுவார், ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நானும் குடிப்பேன், அது ஒத்துக்கிறேங்க, நான் உங்களோட இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறுலாம் புண்ணாகணும், கள்ளுக்கடையை திறந்து வச்சிருவோம், கள்ளுக்கடையில குடிப்போம் தான் நாம சொல்றோம். அதனால் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்கன்னா டாஸ்மார்க்க மூடிட்டு கள்ளுக்கடைகளை திறந்துடும். கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பார்டர் தாண்டி போங்க, கள்ளுக்கடையெல்லாம் இருக்கு. அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம். அது வந்து ஒரு ஸ்பிரிட், அது வந்து குடிச்சீங்கன்னாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும். 50 ஆண்டுகள் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பு பாத்துக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம். அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.